வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா நெப்போலியன் போனபார்ட் பற்றி பார்க்க போறோம். அதாவது ஐரோப்பிய வரலாற்றுல திருப்புமுனை ஏற்படுத்திய காலகட்டமா நெப்போலியன் போனபார்ட்ன்ற காலம் காணப்படுது. அவ்வகையில நாங்க பார்க்க போறோம் நெப்போலியனுடைய வளர்ச்சி கட்டங்கள் உண்டு. அடுத்து நெப்போலியனால மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள், மற்ற நெப்போலியனுடைய வீழ்ச்சி, மற்றது நெப்போலியனுடைய வெளிநாட்டு படையெடுப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் இன்று என்னது பார்க்க போறோம். அவ்வகையில ஐரோப்பிய வரலாற்றுல திருப்புமுனை ஏற்படுத்தியவராக நெப்போலியன் காணப்படுறார். இவர் 1769ஆம் ஆண்டு சார்லஸ் பொனபார்ட்டிற்கும் லெட்டிசியா சாமோலினாவுக்கும் மகனாக இத்தாலி கண்மையில கொர்சிகா தீவில அயோசியா என்னும் இடத்துல பிறக்கிறார். அதாவது சார்லஸ் பொனபார்ட்டுக்கும் லெட்டிசியா சாமோலினாவுக்கும் மகனாக இத்தாலி கண்மையில உள்ள கொர்சிகா தீவில கொர்சிகா தீவில இருக்கிற அயோசியா என்னும் இடத்துல பிறக்கிறார். இவர் பிரான்சுக்கு சென்று இராணுவ கல்வியை பயின்று படிப்படியா பிரான்சில் எழுச்சி பெற்று 1804ஆம் ஆண்டு, இத்தனையாம் ஆண்டு 1804ஆம் ஆண்டு சக்கரவர்த்தியாக முடிசூடிக் கொள்றார் நெப்போலியன் போனபார்ட். நெப்போலியனுடைய அறிமுகத்துக்கு இவ்வளவுத்தை நாங்கள் நோமலா பார்ப்போம். அடுத்த நெப்போலியனுடைய வளர்ச்சி கட்டங்கள் என்ற ரீதியில பார்த்தோம்டா 1769ஆம் ஆண்டு கொர்சிகா தீவில பிறந்து பிரான்சின் இராணுவ கல்லூரியில் பயின்று 16வது வயதுல 1785ஆம் ஆண்டு என்ன பீரங்கி படை தளபதியா நியமனம் பெற்றுக் கொள்ற நெப்போலியன். 69 பிரான்சின் இராணுவ கல்லூரியில பயின்ற இவர் 16 வயதிலேயே 1785ஆம் ஆண்டு பீரங்கி படை தளபதியா நியமனம் பெற்றுக் கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து 1793ஆம் ஆண்டு பிரான்சின் மிக முக்கியமான துறைமுக நகரமாக விளங்குகிற டுலான் நகரத்தை ஆங்கிலேயர் முற்றுகையினர். 1793ஆம் ஆண்டு பிரான்சின் மிக முக்கிய துறைமுகமாக விளங்குகிற டுலான் நகரத்தை ஆங்கிலேயர் முற்றுகையிட்ட போது இவ்வேளையில் பிரான்சிய படைகளுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேய படைகளை வெளியேற்றி கொள்கிறார் யார்? நெப்போலியன். ஆங்கில படைகளை வெளியேற்றி கொள்ளும் முகமா பிரான்சிய படைக்கு தலைமை தாங்குறார் நெப்போலியன். அப்படி ஆங்கில படையை வெளியேற்றி கொண்டமையால இவர் பிரிகேடியர் ஜெனரலாக பதவி உயர்வு பெறார். பிரிகேடியர் ஜெனரலாக பதவி உயர்வு பெறுகிறார். அடுத்தது 1793ஆம் ஆண்டு 16 பேர் கொண்ட பணிப்பாளர் சபையில தானும் ஒருவராக இடம் பிடித்துக் கொள்றார். 1793ஆம் ஆண்டு 16 பேர் கொண்ட பணிப்பாளர் சபையில் தானும் ஒருவராக இடம் பிடித்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து குடும்பத்துடன் சென்று பிரான்ஸ்ல குடியேறி கொள்றார். குடும்பத்துடன் சென்று பிரான்ஸ்ல குடியேறி கொள்றார். அத்துடன் 1795ஆம் ஆண்டு பணிப்பாளர் சபையில 5ல் 1ஆக இடம் பிடித்து கொண்டான். 1795ஆம் ஆண்டு பணிப்பாளர் சபையில 5ல் 1 பங்கா இவர் இடம் பிடிச்சு கொள்றார். அதனைத் தொடர்ந்து நெப்போலியனுடைய எழுச்சியை கண்டு வியந்த பணிப்பாளர் சபையினர் நெப்போலியனுடைய வளர்ச்சியை பார்த்த பணிப்பாளர் சபையினர் என்ன செய்யணும்டா ஆஸ்திரியாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற இத்தாலி மீது போர் தொடுக்க நெப்போலியன் அனுப்பி வைக்கிறார். நெப்போலியனை ஆஸ்திரியா ஆதிக்கத்தில் இருக்கிற இத்தாலிய மீது போர் தொடுப்பதற்காக அனுப்பி வைக்கணும். இவ்வேளையில 1796ஆம் ஆண்டு இத்தாலி மீது போர் தொடுத்து சென்ற நெப்போலியன் மத்துவா கோட்டையை கைப்பற்றி மத்துவா கோட்டையை கைப்பற்றி இத்தாலியில தனது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொள்றான். இதனைத் தொடர்ந்து ஆல்ப்ஸ் மலையை கடந்து ஆஸ்திரியாவுக்குள் புகுந்த போது 1797ஆம் ஆண்டு நெப்போலியனுடன் ஆஸ்திரிய மன்னன் கம்பவோமி ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுது. எத்தனாம் ஆண்டு? ஆஸ்திரியாவுக்கு இவர் நெப்போலியன் உள்நுழைகிறார். இப்படி உள்நுழையக்க 1797ஆம் ஆண்டு நெப்போலியனுக்கும் ஆஸ்திரிய மன்னனுக்கும் இடையில கம்பவோமிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுது. இதனைத் தொடர்ந்து யுத்தம் நிறுத்தப்படுது.
இதனைத் தொடர்ந்து 1797 ஆண்டு இங்கிலாந்த வந்து அடக்கி கொள்ளும் முகமாக எகிப்து மீது படையெடுக்க முற்படுறான் இவன். படையெடுக்க வந்து அனுப்பி வைக்கப்படுறான் இவன். இவ்வளவுல வந்து எகிப்து மீது போர் தொடுத்து சென்ற நெப்போலியன் எகிப்திய தலைநகரமாக விளங்குகிற கெய்ரோவிற்கு அண்மையில வந்து காணப்படுகின்ற போர்க்களமான நைல் போர் அல்லது பிரமிட் போரிலும் அல்லது அல்பகிர்தி யுத்தத்திலேயும் வந்து தோல்வி கண்டு பிரான்சுக்குள்ள வந்து இவர் நுழைகிறார். இவர் நுழைஞ்சா பிறகு பிரான்சுக்குள்ள மக்களுடைய ஆதரவுடன் வந்து இயக்குனர் அதாவது வந்து என்ன இவ்வளில் மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்ட இவர் நெப்போலியன் இயக்குனர் சபையை வந்து கலைத்து விட்டு 1799 3 பேர் கொண்ட கொன்சல் ஆட்சியை வந்து ஏற்படுத்தி கொள்றான். 1799 3 பேர் கொண்ட கொன்சல் ஆட்சியை வந்து நெப்போலியன் வந்து ஏற்படுத்தி கொள்றான். இதனைத் தொடர்ந்து 1802 எத்தனாம் ஆண்டு 1802 வாழ்நாள் கொன்சல் அல்லது ஆயுட்கால கொன்சலாகவும் 1802 வந்து வாழ்நாள் கொன்சலாகவும் 1804 பிரான்சின் சக்கரவர்த்தியாகவும் வந்து முடிசூடுறான். 1804 பிரான்சினுடைய சக்கரவர்த்தியா வந்து முடிசூடினான். சரியா? இப்படி முடிசூடிய பிறகு இவன் வந்து பல்வேறுபட்ட சீர்திருத்தங்களை வந்து மேற்கொள்றான். அவனுடைய சீர்திருத்தம் பற்றி பார்ப்போம். நெப்போலியனது சீர்திருத்தம். பிரான்சை மையமாக கொண்டு பரந்த பேரரசை நிறுவிக்கொண்ட நெப்போலியன் தான் உருவாக்கிய பேரரசு உள்நாட்டு மற்றும் பேரரசு வந்து நெப்போலியனால வந்து உருவாக்கப்பட்ட பேரரசுல வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்றான். அவ்வகையில வந்து பிரான்சினை சகல துறைகளையும் வந்து வளர்ச்சியடைய செய்ததோடு இச்சீர்திருத்தம் வந்து ஒரு முக்கியமாக நோக்கலாம். இதுல நாங்க இன்றைக்கு உள்நாட்டு சீர்திருத்தத்தை பார்ப்போம். நெப்போலியனால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள்ல உள்நாட்டு சீர்திருத்தம் வந்து பிரதானமான ஒன்றாகும். நிதி, நீதி, கைத்தொழில், வாணிபம், சட்டம், சமயம், அரசியல், கல்வி போன்ற பல்வேறு துறைகளை வந்து விருத்தி செய்கிறான். அப்படி வகையில வந்து நிதிய பாப்பம் இன்றைக்கு. நெப்போலியனால் மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு சீர்திருத்தங்களுள் நிதி சீர்திருத்தம் ஒன்றாகும். அவ்வகையில வந்து 1800 மதிப்பிழந்த காசோலையை வந்து நிரல்படுத்தி பிரான்ஸ் வங்கியை வந்து நிறுவி இருக்கிறான். அடுத்து நேரடி மற்றும் மறைமுக வரிகளை வந்து அறவிட்டு பொருளாதாரத்தை வந்து பெருக்கியுள்ளான். குறிப்பாக பிரான்சில் உள்ள அனைத்து நிலங்களும் அளக்கப்பட்டு நேரடி வரியாக நிலவரியை அறவிட்டு வந்தான். இதனை விட உப்பு, திராட்சை, வைன், ஆப்பிள் ரசமது போன்ற பொருட்களின் மீது மறைமுகமான வரியை வந்து அறவுறான் நெப்போலியன். அதே போன்று வெளிநாடுகளின் மீது போர் தொடுத்து சென்று போரின் மூலமாக திரட்டப்படுகின்ற நிதியை வந்து சிறப்பு நிதி எனும் பேர்ல வந்து சேகரித்து வைத்திருந்தான். அந்த சேகரித்த நிதியை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு வந்து போர் தொடுப்பதற்காக மட்டும் பயன்படுத்தி இருந்தான். இவ்வளவு தான் இவனுடைய நிதி சீர்திருத்தத்தை நாங்க பார்ப்போம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கைத்தொழில், வாணிபம். உள்நாட்டு சீர்திருத்தத்துக்கு வந்து நிதி சீர்திருத்தம் பார்த்தாச்சு. அடுத்த கைத்தொழில், வாணிபம். நெப்போலியனால் முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு சீர்திருத்தங்கள்ல கைத்தொழில், வாணிபமும் ஒன்றாகும். இவன் பிரித்தானிய மாதிரியை பின்பற்றி பிரித்தானியாவினுடைய மாதிரியை வந்து பின்பற்றி இயந்திரமயமாக்கப்பட்ட கைத்தொழில் முறையை கடைபிடித்து வாரான். இதனால் பிரான்சின் உற்பத்தி பெருக்கிக் கொள்றான். வந்து பிரித்தானியா ஒரு மாடலா வச்சு இவன் ஒன்று என்ன புதுசா வந்து உருவாக்க முற்படுறான். அதைத்தான் சொல்லியிருக்கு. அவ்வகையில வந்து மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் முடிவு பொருட்களை வந்து சந்தைப்படுத்திக் கொள்வதற்கும் பிரான்சினுடைய முக்கிய நகரங்களான டுலான், செர்பக், அடுத்த செர்பக் போன்ற துறைமுக நகரங்களை வந்து விருத்தி செய்கிறான். அடுத்த வந்து வீதிகள், பாலங்கள், கால்வாய்கள் போன்றவற்றை வந்து விருத்தி செய்து கைத்தொழில் ரீதியாக தொடர்புகளை வந்து விருத்திப்படுத்திக் கொள்றான். குறிப்பாக பாரிஸ், மிலான், நேபிள்ஸ், டியூரன், உரோம் போன்ற பிரதான நகரங்கள் வீதிகளால் தொடர்பட்டிருந்தன. இதனை விட இவனால் நிர்ணயிக்கப்பட்ட 200 ஆலை இராணுவ பாதையும் ஆனது விஸ்தரிக்கப்பட்ட தகவல் போக்குவரத்து விரைவுபடுத்தப்பட்ட. அதாவது வந்து என்னண்டா இவனால வந்து
பாலங்கள், வீதிகள், கால்வாய்கள் வந்து விருத்தி செய்யப்படுவது மட்டுமல்லாது 200 ஆலை இராணுவ பாதையானது விஸ்தரிக்கப்படுது. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பீட்ரூட்டில் இருந்து சீனி தயாரிக்கும் முறை வந்து அறிமுகப்படுத்துறான். பீட்ரூட்ல இருந்து சீனி தயாரிக்கும் முறையை வந்து நெப்போலியன் வந்து அறிமுகப்படுத்துறான். அடுத்து ஆடை கைத்தொழில் சாலையை வந்து நிறுவுறான். இவ்வாறு கைத்தொழில் வந்து வளர்ச்சிப்படுத்துறான். அடுத்தது நீதி சீர்திருத்தத்தை பற்றி பார்ப்போம். நெப்போலியனால் மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு சீர்திருத்தங்கள் வந்து நீதி சீர்திருத்தம் ஒன்றாகும். இவன் பிரான்சிய மக்கள் மத்தியில வந்து நீதியை நிலைநாட்டி கொள்ளும் முகமா நீதிமன்றங்கள் பலவற்றை வந்து நிறுவி நீதி சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்றான். இவனால் நிறுவப்பட்ட நீதிமன்றங்களாக ஆரம்ப நீதிமன்றம், குடியியல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், கணிதவியல் நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்களை வந்து நிறுவுறான். இதனூடாக குடியியல் சட்டம், குற்றவியல் சட்டம், வணிகவியல் சட்டம் போன்ற சட்டங்களை வந்து உருவாக்குறான். அடுத்தது உரோமில் வாழ்ந்த பைசாந்திய பேரரசனான ஐஸ்டீனியன் பேரரசனுடைய சட்ட தொகுப்பினை பின்பற்றி ஐஸ்டீனிய பேரரசனுடைய சட்ட தொகுப்பினை வந்து பின்பற்றி பிரான்சின் புதிய சட்ட தொகுப்பை வந்து உருவாக்குறான். ஐஸ்டீனிய உரோமில வந்து பைசாந்திய பேரரசன் வந்து ஐஸ்டீனியம் வந்து என்ன செய்யறான்டா சட்ட தொகுப்பை வந்து உருவாக்குறான். அவரை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கொண்டு இவர் வந்து அவரை பின்பற்றி இவர் வந்து ஒரு புதிய பிரான்சுக்கென ஒரு புதிய சட்ட தொகுப்பை வந்து உருவாக்குறார். அது என்ன பெயரால் அதால வந்து இவன் என்ன பெயரால் அழைக்கப்படுறான்டா நவீன ஐஸ்டீனியன் என யார் நெப்போலியன் வந்து அழைக்கப்படுறான். அடுத்தது நெப்போலியனுடைய சமய சீர்திருத்தம். நெப்போலியனால் மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு சீர்திருத்தங்களை சமய சீர்திருத்தம் உண்டு. பிரான்சிய புரட்சி காலத்தில் திருச்சபையினுடைய தனி உரிமைகளை கருத்தப்பட்டு வந்த கத்தோலிக்க மதமானது நெப்போலியனுடைய காலத்துல வந்து 1801 பாப்பரசருடன் கான்கார்ட் ஒப்பந்தம் வாயிலாக கத்தோலிக்க சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி இருந்தான். இதான் நம்மளுடைய சமய சீர்திருத்தம். 1801 பாப்பரசருடன் பிராக்கெட்டுக்கு 7ஆம் பயஸ் பிராக்கெட்டுக்கு வந்து 7ஆம் பயஸ் பாப்பரசுடன் செய்து கொள்ளப்பட்ட கன்கார்ட் ஒப்பந்தத்தின் வாயிலாக கத்தோலிக்க சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி இருந்தான். இவ்வளவுதான் சமய சீர்திருத்தம். அடுத்த பார்க்கப்படுறது வந்து கல்வி சீர்திருத்தம். நெப்போலியனால் முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு சீர்திருத்தங்கள்ல வந்து கல்வி சீர்திருத்தம் உண்டு. அதாவது புரட்டஸ்தாந்து காலத்துல வந்து திருச்சபையினதும் பிரபுக்களினதும் தனி உரிமையை கருதப்பட்டு வந்தது எது கல்வி. இவனது காலத்துல வந்து அரசு நேரடியாக வந்து கல்வியில வந்து கவனத்தை வந்து செலுத்து. அவ்வகையில வந்து பிரிபெக்டர், உபபிரிபெக்டர் ஒன்று பிரிபெக்டர், அடுத்தது உபபிரிபெக்டர் போன்ற மாகாண ஆட்சி அதிகார முறையை வந்து உருவாக்குறான். பிரிபெக்டர், உபபிரிபெக்டர் எனும் பிரிபெக்டர், உபபிரிபெக்டர் எனும் மாகாண ஆட்சி முறையை வந்து உருவாக்கி அதில் அதிகாரத்தில் உள்ளவர்களை வந்து நெப்போலியன் நேரடியாக கண்காணித்து வாரான். அத்துடன் புரட்சி காலத்தில் பிறப்பினை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்டு வந்த சமூக அந்தஸ்தானது இவன் காலத்துல வந்து கல்வியை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுது. மானியமுறை காலத்திலே பிறப்பை அடிப்படையாக கொண்டு அந்த அந்தஸ்து வந்து காணப்பட்டது. இவனுடைய நெப்போலியனுடைய காலத்துல வந்து கல்வியை அடிப்படையாக கொண்டு சமூக அந்தஸ்து வந்து தீர்மானிக்கப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் நெப்போலியன் காலத்தில் திறமைக்கேற்ப பதவி உயர்வுகளும் தகுந்த வேலை வாய்ப்புகளும் வந்து வழங்கப்படுது. ஒன்று இடைநிலை கல்வியை வந்து விரிவுபடுத்தி கொள்வதற்கு ஒன்று என்னென்ன கல்வி ரீதியா படிச்சிருக்கீங்களோ அந்த கல்விக்கு ஏற்ற வகையில உங்களுக்கான வேலை வந்து நெப்போலியன் காலத்துல வந்து வழங்கப்பட்டது. லைசிஸ் என்ற பாடசாலையை வந்து நிறுவுறான். இங்க பிரதான நகரங்கள் தோறும் லைசிஸ் என்ற பாடசாலையை வந்து நெப்போலியன் நிறுவுறான். லைசிஸ் என்ற பாடசாலையை வந்து நெப்போலியன் வந்து பிரதான நகரங்கள் முழுக்க வந்து நிறுவுறான். அடுத்தது வரலாறு, அரசியல் போன்ற அரசை விமர்சிக்கக்கூடிய பாடங்களை கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை வந்து குறித்து கணிதம், விஞ்ஞானம், அடிப்படை அறிவியல், கணிதம், விஞ்ஞானம், அடிப்படை அறிவியல், லத்தீன் போன்ற பாடங்களுக்கு வந்து அதீத முக்கியத்துவம். முதல்ல வந்து இவனுக்கு முன்னைய காலத்துல வந்து வரலாறுக்கும் அரசியலுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பாடங்கள் ரீதியாக. இவனுடைய காலத்துல வந்து லத்தீனுக்கும் கணிதத்திற்கும் அறிவியலுக்கும் அடிப்படை அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் வந்து அதீத முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. இதனை விட இயற்கை விஞ்ஞானத்தை கற்பதற்கு ஊக்குவிப்பு அளிக்கிறான். அதாவது வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கற்பதற்கு ஊக்குவிப்பை அளிக்கிறான். மேலும் பெண்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை வந்து வழங்குறான்.
பெண்களுக்கு வந்து உயர்கல்வி வாய்ப்பை வந்து வழங்குறான் யார்? நெப்போலியன். அடுத்தது இவன் வந்து எனது ஆரம்ப பள்ளி இலக்கண பள்ளி, எனது ஆரம்ப பள்ளி இலக்கண பள்ளி இராணுவ பள்ளி தொழில்நுட்ப பள்ளி. ஆரம்ப பள்ளி இலக்கண பள்ளி இராணுவ பள்ளி தொழில்நுட்ப பள்ளி. ஆரம்ப பள்ளி இலக்கண பள்ளி இராணுவ பள்ளி தொழில்நுட்ப பள்ளி போன்ற பாடசாலைகளை நிறுவி கல்வியை வந்து வளர்ச்சிப்படுத்துறான். இதனை விட 1795 பிரான்ஸ்ல வந்து நிறுவப்பட்ட பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட் 1795 பிரான்ஸ்ல வந்து நிறுவப்பட்ட பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட் 1808 பாரிஸ் நகர்ல நிறுவப்பட்ட பேரரசர் பல்கலைக்கழகத்தினாலும் கல்வியை வந்து மேம்படுத்துறான். பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட்டை கொண்டு பாரிஸ் நகர்ல வந்து நிறுவப்பட்ட பேரரசர் பல்கலைக்கழகத்தினாலும் பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட்டும் பேரரசர் பல்கலைக்கழகத்தின் ஊடாக வந்து இந்த கல்வியை வந்து வளர்ச்சிப்படுத்துறான். இவ்வளவும் நெப்போலியனுடைய கல்வி சீர்திருத்தம். அடுத்தது அரசியல் சீர்திருத்தத்தை நாங்க பார்ப்போம். பிரான்சை மையமாக கொண்டு மத்திய மயப்படுத்தப்பட்ட ஆட்சியை வந்து ஏற்படுத்துறான் நெப்போலியன். அவ்வகையில வந்து நிர்வாகத்துறையை வந்து இலகுபடுத்தி கொள்ளும் முகமாக தேசக்குழு என அழைக்கப்படும் டியூரினைட் சபை, சட்டசபை, செனட் சபை, ராஷ சபை ஒன்று இராஷ சபை, சட்டசபை, டியூரினெட் சபை, செனட் சபை போன்ற 4 சபைகளை வந்து உருவாக்கி நிர்வாகத்துறையை வந்து இலகுபடுத்துறான். அடுத்தது நாடு முழுவதும் 12 கொம்யூன்களாக பிரித்து, நாடு முழுவதையும் 12 கொம்யூன்களாக பிரித்து ஒவ்வொரு கொம்யூன்களுக்கும் ஒவ்வொரு மேஜரை வந்து கண்காணிப்பதற்கு வந்து ஒப்படைக்கிறான். 12 கொம்யூன்களை வந்து நாடு முழுவதும் அமைத்து அந்த கொம்யூன்களை வந்து கண்காணிப்பதற்கு மேயர்மார்களை வந்து நியமிக்கிறான். அடுத்தது பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் உட்பட ஊடக சுதந்திரத்துக்கு வந்து தடை விதிக்கிறான். பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்துக்கு வந்து தடை விதிக்கிறான். அடுத்தது லேத்ரட் கட்சி என்ற பிடியாணையை கொண்டு நாடு முழுவதும் சட்ட ஒழுங்க வந்து நிலைநாட்டுறான். லேத்ரட் கட்சி என்ற பிடியாணையை கொண்டு நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு என்ற ஒன்றை வந்து நிலைநாட்டுறான். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நெப்போலியன் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் ஜனநாயக தன்மை மிக்க தேர்தலை வந்து நடாத்துறான். நெப்போலியன் வந்து நடாத்துறான். அத்துடன் வங்கிகளை வந்து நிறுவி பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்தி ஊழல்களை வந்து இல்லாது ஒழிக்கிறான். அடுத்தது பொதுமக்கள் சேவை பற்றி பார்ப்போம். நெப்போலியனுடைய பொதுமக்கள் சேவை. பிரான்சை மையமாக கொண்டு பரந்த பேரரசை உருவாக்கி கொண்ட நெப்போலியன் பொதுமக்களுக்கான சேவையாக உள்நாட்டினை சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்றான். குறிப்பாக வந்து லூவர் அருங்காட்சியகத்தை வந்து நிறுவி பொதுமக்களுக்கான சேவைகளை வந்து முன்னெடுக்கிறான். குறிப்பாக வீதிகள், பாலங்கள், கால்வாய்கள் போன்றவற்றை வந்து விருத்தி செய்கிறான் நெப்போலியன். அடுத்தது பிரதான நகரங்களை மையமாக கொண்டு பூங்காக்களை வந்து அமைக்கிறான். அடுத்து தேசிய உணர்வற்ற மக்கள் மத்தியில வந்து தேசிய உணர்வை வந்து ஏற்படுத்துறான். இவ்வளவும் தான் நெப்போலியனுடைய அரசியல், பொருளாதாரம், சட்டம், சமூகம், கல்வி, பொதுமக்கள் சேவை போன்ற சேவைகள ரீதியா வந்து இவ்வளவும் வந்து அவனுடைய சீர்திருத்தமாக நோக்கலாம். அடுத்தது இவ்வளவும் பார்த்தது உள்நாட்டு சீர்திருத்தத்துக்குள்ள அடங்கும். இனி பார்க்க போறது வந்து நெப்போலியனுடைய வெளிநாட்டு சீர்திருத்தம் அல்லது வெளிநாட்டு கொள்கை. நெப்போலியனால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள்ல ஒன்று வெளிநாட்டு சீர்திருத்தம். அதாவது 1799 கொன்சல் ஆட்சியை ஏற்படுத்தி கொண்ட
நெப்போலியன் ஆஸ்திரியா, போலாந்து, டென்மார்க், இத்தாலி, ஜேர்மன், ரஷ்யா போன்ற பலம் பொருந்திய நாடுகளை ஆக்கிரமித்து பிரான்சிய பேரரசை வந்து உருவாக்கி கொள்றான். இதனைத் தொடர்ந்து 1800ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் மீது இரண்டாவது தடவையாக படையெடுத்து சென்ற நெப்போலியன் 1800ஆம் ஆண்டு ஆஸ்திரியா மீது இரண்டாவது தடவையாக படையெடுத்து போறான் நெப்போலியன். மாரங்கோ என்ற போர்க்களத்துல ஆஸ்திரிய துடுப்புக்களை வந்து தோக்கடித்து 1801ஆம் ஆண்டு லுணுவில் என்ற ஒப்பந்தத்தை வந்து நெப்போலியன் செய்யறான். 1801ஆம் ஆண்டு லுணுவில் என்ற ஒப்பந்தத்தை வந்து நெப்போலியன் செய்கிறான். அடுத்தது இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில வந்து நீண்ட காலமா நடைபெற்று வந்த முரண்பாட்டை வந்து இல்லாது செய்து சமரச ஒப்பந்தமாக வந்து 1802ஆம் ஆண்டு எமியன்ஸ் ஒப்பந்தத்தை வந்து செய்கிறான். 1802ஆம் ஆண்டு எமியன்ஸ் ஒப்பந்தத்தை வந்து செய்கிறான். இவ் ஒப்பந்தத்தின் விளைவாக எகிப்தில் இருந்து மோல்டா தீவில் இருந்தும் ஆங்கிலேயர் வந்து வெளியேறணும். எகிப்தில இந்த எமியன்ஸ் ஒப்பந்தத்தின் விளைவாக எகிப்தில இருந்தும் மோல்டா தீவிலையும் இருந்தும் ஆங்கிலேயர்கள் வந்து வெளியேறுகிறார்கள். இவ்விரு பிரதேசங்களை நெப்போலியன் வந்து கைப்பற்றி கொள்கிறான். எமியன்ஸ் ஒப்பந்தமானது நீண்ட காலமா நிலைத்து நிற்காத காரணத்தால் ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு இடையில வந்து குழப்பம் உண்டு பண்ணுது அந்த எமியன்ஸ் ஒப்பந்தம். இதனால வந்து கோபம் கொண்டு எழுந்த நெப்போலியன் வந்து 1805ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக படையெடுத்து போறான். இப்படி இங்கிலாந்துக்கு எதிராக படையெடுத்து போய் இங்கிலாந்து கடற்படை தளபதியா விளங்குகிற அட்மிரல் நெல்சனிடம் வந்து திரபல்கார் போர்ல வந்து தோல்வி கண்டு பிரான்சுக்குள்ள புகழ்கிறான். எனது இங்கிலாந்து கடற்படை தளபதியான அட்மிரல் நெல்சனிடம் வந்து திரபல்கார் போர்க்களத்துல வந்து தோல்வி காரணம் நெப்போலியன் பிரான்சுக்குள்ள வந்து நெப்போலியன் வந்து போறான். இங்கிலாந்தை இறுதி வரைக்கும் வெல்ல முடியாத அறிந்த நெப்போலியன் வந்து ஏனைய நாடுகளின் பால் கவனம் செலுத்துறான். இதனைத் தொடர்ந்து 1805ஆம் ஆண்டு ஆஸ்திரியா மீது மூன்றாவது தடவையாக படையெடுத்து சென்ற நெப்போலியன் உல்மில் என்ற போர்க்களத்துல வந்து பெற்ற வெற்றியை தொடர்ந்து ஆஸ்திரியாவின் தலைநகரமாக விளங்குகிற வியன்னா வரைக்கும் முன்னேறி ஒஸ்டலிஸ் என்ற போர்க்களத்துல பெற்ற வெற்றியை ஒஸ்டலிஸ் என்ற போர்க்களத்துல வந்து ஆஸ்திரியாவோட வெற்றி பெறான். இதனைத் தொடர்ந்து 1805ஆம் ஆண்டு பிரஸ்பர்க் என்ற ஒப்பந்தம் வந்து செய்து கொள்றான். 1805ஆம் ஆண்டு பிரஸ்பர்க் என்ற ஒப்பந்தம் வந்து செய்து கொள்றான். இதனைத் தொடர்ந்து 1806ஆம் ஆண்டு போலாந்து மீது படையெடுத்த இவன் பத்தேவியா குடியாட்சியை வந்து அழித்துவிட்டு தனது சகோதரனாக விளங்குகிற லூஜி பொனபாட்டின் வாயிலாக முடியாட்சியை வந்து ஏற்படுத்தி பிரான்சிய பேரரசோடு வந்து எனது போலாந்தை வந்து இணைக்கிறான். இதனைத் தொடர்ந்து 1806ஆம் ஆண்டு இஸ்பானியா மீது படையெடுத்து சென்ற நெப்போலியன் அங்கிருந்த குடியாட்சியை வந்து அழித்துவிட்டு இஸ்பானியால இருந்த குடியாட்சியை வந்து அழித்துவிட்டு லிகூரியன் சிசல்பைன் அரசை வந்து கொண்டதான முடியாட்சியை வந்து நிறுவுறான். லிகூரியன் சிசல்பைன் அரசை கொண்டதான முடியாட்சியை வந்து நிறுவி அந்த முடியாட்சியை வந்து தனது சகோதரனாக விளங்குகிற ஜோசப் பொனபாட்டிடம் வந்து ஒப்படைத்து விட்டு பிரான்ஸ் பேரரசோடு வந்து எனது இஸ்பானியா வந்து இணைக்கிறான். அடுத்த 1806ஆம் ஆண்டுதான் டென்மார்க் மீது படையெடுத்து சென்ற இவன் டென்மார்க்கின் தலைநகரமாக விளங்குகிற கோப்பன்கேகன் என்ற இடத்துல மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தை தொடர்ந்து கோப்பன்கேகனும் பிரான்சோட வந்து இணையுது. இப்படி கோப்பன்கேகன் இணைஞ்சா பிறகு 1806ஆம் ஆண்டு இத்தாலி மீது படையெடுத்து சென்ற இவன் இத்தாலியில் சிதறி கிடக்கின்ற சிற்றரசுகளை வந்து ஒன்றுபடுத்தி இத்தாலிய கூட்டாட்சியை வந்து 1806ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொள்றான். இதனைத் தொடர்ந்து 1806ஆம் ஆண்டுதான் ஜேர்மன் மீது படையெடுத்து சென்ற இவன் 369 சிற்றரசுகளாக சிதறண்டு காணப்பட்ட ஜேர்மனிய வந்து ஜோனா என்ற போர்க்களத்துல ஜீனா என்ற போர்க்களத்துல வந்து ஜேர்மனிய படைகளை வந்து தோக்கடித்து 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறான்.
369 சிற்றரசா வந்து பிரிஞ்சு காணப்படுது ஜெர்மனி. இவன் வந்து படையெடுத்து போய் ஜீனா இல்ல ஜோனா என்ற போர்க்களத்துல ஜெர்மனிய படைகளை வந்து தோக்கடித்து 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறான். இவ்வாறாக ஐரோப்பா கண்டத்தில் அதிகளவான நாடுகளை தன் அடிமைகள் கொண்ட போதிலும் இங்கிலாந்து மாத்திரம் அடிபணிய மறுத்தது. இதனால் இங்கிலாந்து நாட்டை அடிபணிய வைப்பதற்கு 1806 பெர்லின் மிலான் என்ற இரு கட்டளை சட்டங்களை வந்து பிறப்பிக்கிறான். 1806 பெர்லின் மிலான் என்ற இரு கட்டளை சட்டத்தை வந்து பிறப்பித்திருந்தான். 1807 ரஷ்யா மீது படையெடுத்து சென்ற இவன் கடும் பனி மற்றும் கடும் புயலுக்கு மத்தியில வந்து படைகளை வந்து நகர்த்தி பிரிட்லாந்து என்ற போர்க்களத்துல வைச்சு வெற்றி கொண்டதை தொடர்ந்து 1807 டில்சிட் எனும் ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்படுது. 1807 டில்சிட் என்ற ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்படுது. இதனைத் தொடர்ந்து 1808 தொடக்கம் 1813 வரையான காலகட்டத்துல இஸ்பானியாவுடன் தீபகற்ப போரை வந்து நிகழ்த்தி இருந்தான். 1808 தொடக்கம் 1813 வரையான காலகட்டத்துல இஸ்பானியாவுடன் தீபகற்ப போரினை வந்து நிகழ்த்தி இருந்தான். இவ்வாறாக 1799 தொடக்கம் 1815 வரையான காலகட்டத்துல பலம் பொருந்திய பல நாடுகளை தன் அடிமையின் கீழ் கொண்டு வந்து பிரான்சிய பேரரசை வந்து உருவாக்கியவனாக நெப்போலியன் வந்து காணப்படுகிறான். அடுத்து வந்து நாங்க கண்டதிட்ட கொள்கையை பற்றி பார்ப்போம். கண்டதிட்ட கொள்கை ஐரோப்பா கண்டத்தில் பெருமளவான நாடுகளை வந்து தன்னடிமையின் கொண்டு வந்த நெப்போலியன் போனபார்ட் இங்கிலாந்து மாத்திரம் நெப்போலியனுடைய ஆணைக்கு வந்து அடிபணிய மறுத்தது. இதனால வந்து இங்கிலாந்துல வந்து அடக்கி கொள்ளும் முகமா பெர்லின் மிலான் எனும் இரு கட்டளை சட்டங்களை வந்து பிறப்பித்து கண்டதிட்ட கொள்கையை வந்து கொண்டு வாரான். இதயத்துக்கு குருதியை கொண்டு செல்லும் இரத்த குழாயை வெட்டி விட்டால் இதயம் இயங்காது இருப்பது போல இங்கிலாந்தின் வலிமை மிக்க பிரதான காரணமாக இங்கிலாந்துல கடற்படை வந்து காணப்படுது. அந்த கடற்படையை வந்து கைத்தொழில் உட்பட்ட வெளிநாட்டு வர்த்தகமும் காணப்பட்டமையால வந்து இதை அறிஞ்சு கொண்ட நெப்போலியன் வந்து அந்த தொடர்புகளை வந்து துண்டிக்கிறான். இந்த கட்டளை சட்டத்தின் வாயிலாக, பெர்லின் மிலான் கட்டளை சட்டத்தின் வாயிலாக. கண்டதிட்ட பொருளாதார முறை வந்து இந்த கட்டளை சட்டத்தின் பிறப்பித்து கண்டதிட்ட பொருளாதார முறையை வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தான். அடுத்த இங்கிலாந்துடன் தொடர்பை வந்து பேணி கொள்கின்ற ஐரோப்பிய கண்டத்து நாடுகள் வந்து உடனடியா வந்து அந்த தொடர்பை வந்து இங்கிலாந்தோட இருக்கிற தொடர்பை வந்து துண்டிக்கோணும். அவ்வாறு தவறுதலாகவோ இங்கிலாந்துடன் பொருட்கள் வந்து என்னடா இங்கிலாந்துடன் வந்து ஐரோப்பிய நாடுகள் ஏனைய நாடுகள் வந்து மேற்கொண்ட அந்த உறவை வந்து துண்டிக்கோணும். மேலும் இங்கிலாந்தின் பொருட்கள் ஐரோப்பிய சந்தைக்குள் காணப்பட்டால் அவை பிரிக்கப்பட்டு அழிக்கப்படுவதோடு அவற்றை வைத்திருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைக்கு உட்படுவார்கள் என சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இங்கிலாந்து பொருட்களை வந்து சந்தைக்குள்ள வந்து பாவிச்சாலோ அதை வச்சிருந்தாலோ அவர்களுக்கு வந்து தண்டனை விதிக்கப்படும் என நெப்போலியன் வந்து கண்டதிட்ட கொள்கையின் வாயிலா கொண்டு வரான். அடுத்த பாயிண்ட்ஸ், மற்ற கட்டளை சட்டத்தின் வாயிலாக இங்கிலாந்தின் தொடர்பினை பேணி கொள்கின்ற ஏனைய கண்ட நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தான். அதாவது இங்கிலாந்துடன் தொடர்பை உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் இங்கிலாந்துடன் தொடர்பை பேணிக்கொள்ள விரும்பினால் நெப்போலியன் அனுமதியை பெற்றுத்தான் இங்கிலாந்து கடற்படைக்கு செல்ல முடியும் மற்றும் தொடர்பை வந்து மேற்கொள்ள முடியும் என சட்டம் வந்து கொண்டு வரான். இந்த கண்டதிட்ட கொள்கையை வந்து தோல்வியில முடிவடைந்தமைக்கான காரணங்களை பார்ப்போம். 1806 இங்கிலாந்தை அடக்கி கொள்வதற்காக நெப்போலியனால் அறிமுகப்படுத்தப்பட்ட கண்டதிட்ட கொள்கையானது 1812 வரையான காலகட்டத்துல நிலைநிறுத்தப்பட்ட போதிலும் பின்னர் வந்து பொருளாதார சிக்கலாலும் நெப்போலியனுடைய கொள்கையால் தகர்ந்திருந்தமையாலும் இங்கிலாந்து உடன் ரகசிய தொடர்பு வந்து மேற்கொள்ளப்பட்டமையாலும் இக்கண்டதிட்ட கொள்கை வந்து தோல்வியில முடிவடையுது. அதான் என்ன காரணம் என்றா நெப்போலியனால் கொண்டு வரப்பட்ட இக்கொள்கை ஆரம்பத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்ட போதிலும் துருக்கி, பிரேசில் போன்ற நாடுகள் வந்து ரகசியமாக இங்கிலாந்துடன் தொடர்ச்சியான வர்த்தகத்தை வந்து பேணி வந்தமையால வந்து இங்கிலாந்தின் பொருளாதாரம் வந்து தளர்வு அடையல.
வீழ்ச்சி அடையல இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம். இது ஒரு பாயிண்ட்ஸ். அடுத்தது, இங்கிலாந்தின் மிக முக்கியமான உற்பத்தி பொருளான புகையிலை, சர்க்கரை, கோப்பி போன்ற பொருட்கள் வந்து பெற முடியாது தவிர்த்த பிரான்சிய படை வீரர்கள் உள்ளிட்ட ஏனைய நாட்டவர்களும் கள்ளக்கடத்தலின் வாயிலாக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளினர். பிரான்ஸ் சார்ந்த படை வீரர்களும் சரி, ஏனைய நாட்டவர்களும் வந்து இந்த புகையிலை, சர்க்கரை, கோப்பி போன்ற பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்காக வந்து என்னது கள்ளக்கடத்தலை வந்து மேற்கொண்டமையால வந்து என்ன பொருளாதாரம் வந்து நிலையா வந்து இருக்குது இங்கிலாந்துண்ட. அடுத்த பாயிண்ட்ஸ், பிரான்சினுடைய மிக உற்பத்தி பொருளான சோளத்தினை வந்து அதிக அளவு இறக்குமதி செய்யும் நாடு வந்து இங்கிலாந்து. அதாவது வந்து பிரான்சிடம் இருந்து வருகின்ற அந்த சோளம் அதுகள் வந்து இங்கிலாந்துல வந்து இறக்குமதி செய்யப்படுதாம். இப்ப இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டமையால வந்து பிரான்ஸ்ல வந்து சோளம் வந்து அதிகளவா தேங்கப்பட்டது. இதனால வந்து இதனை கண்ட நெப்போலியன் சோளத்தினை மாத்திரம் இங்கிலாந்துல வந்து ஏற்றுமதி செய்யலாம், ஆனால் இங்கிலாந்து பொருட்கள் வந்து ஐரோப்பாக்குள் வருவது வந்து தடை செய்யப்படுது இவரால. என்னது, இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செய்யலாம், ஆனால் இங்கிலாந்துல இருந்து பிரான்சுக்கு வந்து இறக்குமதி செய்ய இயலாது. பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாலும் இங்கிலாந்துல இருந்து பிரான்சுக்கு இறக்குமதி செய்ய இயலாது. அடுத்து, இக்கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆரம்பத்தில் இருக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்த போதிலும் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலினால் இக்கொள்கையை தளர்த்த முற்பட்டான் யார்? நெப்போலியன். இவ்வேளையில் இக்கொள்கையை முதலில் எதிர்த்த நாடு போர்த்துக்கல் ஆகும். இதற்கு எதிராக படையெடுத்து சென்ற போது போர்த்துக்கல் வந்து இந்த கண்டதிட்ட கொள்கைக்கு எதிராக வந்து முதலாவதாக குரல் கொடுக்குது. இப்ப நெப்போலியன் வந்து போர்த்துக்கலுக்கு எதிராக படையெடுத்து கொண்டு போயிருக்க இந்த போர்த்துக்கல் வந்து யாரோட இணையுதண்டா? இங்கிலாந்தோட கூட்டி சேருது. இதனைத் தொடர்ந்து இஸ்பானியா எதிர்த்த போது இஸ்பானியாவுக்கு எதிராக படையெடுத்து போயிருக்க பின்னர் இஸ்பானியாவும் இங்கிலாந்தோட இணையுது. இவ்வாறு வெவ்வேறுபட்ட நாடுகளும் வந்து இணையக்கு இந்த கண்டதிட்ட கொள்கை வந்து வீழ்ச்சி அடையுது. பின்னர் இந்த கண்டதொட்ட கொள்கையின் பெயர் நெப்போலியன் வந்து வீழ்ச்சி அடைகிறான். அடுத்ததா பார்க்க போறது நெப்போலியனுடைய வீழ்ச்சி. 1769 ஆண்டு கோர்சியா தீவில பிறந்து பிரான்சின பேரரசாக உருவாக்கி கொண்ட நெப்போலியன் 1814 வரை காலகட்டத்துல தலை சிறந்து விளங்கிய போதிலும் ஓயாத போர் தொடுப்பு, பொருளாதார சரிவு, கண்டுதிட்ட கொள்கை, தீபகற்ப போர் போன்ற காரணத்தால வந்து வீழ்ச்சி அடைந்து கொள்கிறான். நெப்போலியனது ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓயாத போர் தொடுப்பு இவனது சரிவுக்கு வந்து முக்கிய காரணம். ஆஸ்திரியா, எகிப்து, இத்தாலி, ரஷ்யா, ஜெர்மனி, டென்மார்க், போலாந்து, இஸ்பானியா. எனது ஆஸ்திரியா, எகிப்து, இத்தாலி, ரஷ்யா, ஜெர்மனி, டென்மார்க், போலாந்து, இஸ்பானியா போன்ற நாடுகளுடன் வந்து மேற்கொள்ளப்பட்ட தொடர்பு வந்து என்னண்டா அடிக்கடி தொடர்ந்து ஆக்கிரமிப்பை வந்து மேற்கொண்டமையால வந்து பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்தமையால வந்து நெப்போலியன் வந்து வீழ்ச்சி அடைகிறான். அடுத்தது, தான் கைப்பற்றிய பிரதேசங்கள் வந்து சகோதரம் ஒப்படைத்தமையும் நெப்போலியனுடைய சரிவுக்கு வந்து காரணம். தான் சில பகுதிகளை வந்து கைப்பற்றான், அதை வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து வழங்கிய ஒரு சரிவுக்கு காரணமா. இஸ்பானியா மீது ஆக்கிரமித்து லூஜி பொனபாட்டிடமும் ஜோசப் பொனபாட்டிடம் போன்ற சகோதரர்களும் வந்து நியமித்து இருந்தான். இதனால வந்து என்னது ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையுது. இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா மனம் போன பாக்கு வந்து ஆட்சி செய்தமையால வந்து இந்த நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணம். அடுத்த கண்டதிட்ட கொள்கை, அதாவது வந்து பேர்லின் மிலான் என்ற கண்டதிட்ட கொள்கையின் வாயிலாக இங்கிலாந்துக்கு வந்தனது எதிராக வந்து கண்டதிட்ட கொள்கையை பிறப்பித்த போதிலும் இந்த கண்டதிட்ட கொள்கை தோல்வியில முடிவடைந்தமையால வந்து நெப்போலியன் வந்து வீழ்ச்சி அடைகிறான். அடுத்தது தீபகற்ப போர். அதாவது வந்து இஸ்பானியாவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த தீபகற்ப போரினால் அதிகளவான படைகள் வந்து இறந்ததோடு மட்டுமல்லாது பொருளாதாரம் இழந்தமையாலையும் வந்து என்னது நெப்போலியன் வந்து வீழ்ச்சி அடைகிறான். அடுத்த வந்து ரஷ்யா மீது படையெடுத்து சென்று கடும் பனி. ரஷ்யா மீது படையெடுத்து போறான் நெப்போலியன். கடும் பனி மற்றும் கடும் புயலுக்கு மத்தியிலையும் வந்து இவன் படையெடுத்து போயிருக்க அவனுடைய இராணுவ படை வந்து பலம் குன்றி போனமையால வந்து வீழ்ச்சி அடைந்து கொள்றான் நெப்போலியன்.
இத்தகைய காரணங்களினால் வலிமை இழந்து செல்கின்ற வேளையில் ஐரோப்பிய கண்ட நாடுகள் இங்கிலாந்துடன் கூட்டுச் சேர்ந்து நெப்போலியனை எதிர்த்து கொண்டனர். குறிப்பா 1814ஆம் ஆண்டு லிப்சிக் என்ற போர்க்களத்தில் கைது செய்யப்பட்ட நெப்போலியன் இத்தாலிக்கு அண்மையில் உள்ள எல்பா தீவில் சிறை வைக்கப்படுறான். நான் சொன்ன ஏற்கனவே அந்த இங்கிலாந்தோட ஏனைய நாடுகள் இணைந்தமையும் ஒரு காரணம் உன்னுடைய தோல்விக்கு. அடுத்த இவன் நெப்போலியன் கைது செய்யப்படுறான். 1814ஆம் ஆண்டு லிப்சிக் என்ற போர்க்களத்துல கைது செய்யப்படுறான். நெப்போலியன் இத்தாலிக்கு அண்மையில எல்பா தீவில சிறை வைக்கப்படுறான். நெப்போலியன் இத்தாலிக்கு அண்மையில எல்பா தீவில சிறை வைக்கப்படுறான். இதனைத் தொடர்ந்து நெப்போலியனை விட்டு 18ஆம் லூஜி நெப்போலியனை அடுத்த 18ஆம் லூஜி அரசனா நியமிக்கப்படுறான். எல்பா தீவில் சிறையில் இருந்து யார்? நெப்போலியன் எல்பா தீவுல சிறையில இருக்க 18ஆம் லூஜி ஆட்சி செய்யறான். யார்? பிரான்ஸ. இப்ப இவன் எல்பா தீவில இருந்து நெப்போலியன் தப்பிச் சென்று 18ஆம் லூஜிய என்னது நிராகரித்து விட்டு அரசியல் அமைப்பு உட்பட அரசனாக ஆட்சி உறுதியை எடுத்துக்கொள்றான். சரியா? 18ஆம் லூஜியை நிராகரித்து விட்டு ஆட்சி பீடம் ஏறி சிறிய காலத்தில் பேராட்சி முறையை கடைபிடிக்க முற்படவே 1815ஆம் ஆண்டு நெப்போலியனை எதிர்த்து இங்கிலாந்து கடற்படை தலைவனான வெலிங்டன் பிறகு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல வாட்டலூர் போர்ல கைது செய்யப்பட்ட இவன் செங்கோலினா தீயில சிறை வைக்கப்பட்டான். சிறையில் இருந்தவாறு 1821ஆம் ஆண்டு இறந்து கொள்றான். 18ஆம் இவன் என்னண்டா எல்பா தீவில சிறை வைக்க அங்கிருந்து தப்பிச்சு 18ஆம் லூஜிய என்னது தோக்கடிச்சு இவன் ஆட்சியை பெறான். பின்னர் ஆட்சி சரியாக அமையாத காரணத்தால இங்கிலாந்துல வெலிங்டன் பிறகு படையெடுத்து நெப்போலியனை தோக்கடிச்சு போட்டு இங்க சிறை வைக்கணும்டா. நெப்போலியனை வாட்டலூர்ல போர்ல தோக்கடிக்க செங்கோலினா தீவில சிறை வைக்க சிறையில இருக்கையே இவன் 1821ஆம் ஆண்டு இறக்குறான். 1821ஆம் ஆண்டு நெப்போலியன் இறக்குறான். அதோட நெப்போலியனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது.